தங்கமயில்கிட்ட கொடுத்து விட சொல்கிறீங்க? அதெல்லாம் இனிமேல் அவள் சாப்பாடு கொண்டு வர மாட்டா. நீங்கள் தான் கண்டிப்பாக இனிமேல் வீட்டில் வந்து தான் சாப்பிடணும். போடி அவா நீயா டீ பேசாமல் இரு. அவள் வர்றதுனால எனக்கு அங்கே எவ்வளோ வேலை பாதிக்க இல்லாமல் ஃபுல்லாமே டைமிங் எனக்கு சேவ் ஆகுது. எவ்வளோ வேலையில் நாங்கள் சீக்கிரமாக செய்ய முடியுது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லானதாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? அந்த பிள்ளை இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளை. அந்த பிள்ளை கடைக்கு வந்துச்சுன்னா 4 பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த பிள்ளையை பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. தங்கமயில்கிட்ட லேடிஸாக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோவே, வர்றவங்க எல்லாருமே தங்கமயில்கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்படி அளவுக்கு டெவலப் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா புரியலையா? கண்ணு பட்டுருங்கண்ணே. கண்ணு பட்டுருமா? எந்த காலத்தில் இருக்க நீ? இந்த காலத்தில் போய் இன்னும் கண்ணு பட்டுரும் காலு பட்டுருன்னு சொல்லிட்டுக்கண்ணே. ஆமாங்க, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ கண்ணு பட்டுருச்சுன்னா அது வேறு எதுக்கு தேவையில்லாமல்? அவ்வளோதான், நான் சொன்னதான். தங்கமயில் இனிமேல் வரமாட்டேன். நீங்கள் தான் வீட்டுக்கு எப்பயும் போல வரணும், சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிடி சரி போ, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இவா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நிஜமாவே கண்ணு படுறதுலாம் உண்டோ இருக்குமோ அப்படின்ட்டு பாண்டியன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிடுறாரு கடைக்கு. நெக்ஸ்ட்டு